2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் 9th படிக்கிறாங்க, பொண்ணு 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 15 இயர்ஸ் லைஃப் நான் கண்ண மூடி நினச்சி பார்த்தாங்க, அழுக தான் வரும். அதாவது அவ்வளோ கவலை, மன கஷ்டமாக இருக்கும். எல்லாமே இருக்குது, எந்த செல்வத்துக்கு எதுக்குமே குறை கிடையாதுங்க. ஆனால் மனசில் நினச்சா கஷ்டமாக இருக்கும், அழுகை வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கும் என்னோட கணவருக்கும் சண்டை வரும். கோச்சிட்ட எப்படின்னா 1 வாரம் 2 வாரம் அப்படின்ட்டு பேசாமே இருப்பார். கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது என்னாச்சு அப்படின்னா என்னோட குழந்தைகளை ரொம்ப பாதிச்சது, கஷ்டமாக இருந்தது. நம்மளோட கோவத்தை எங்கே காமிப்போம், நம்ம குழந்தைகிட்ட தான் காமிப்போம் இல்லைங்களா? ஸோ அது குழந்தைகளை பாதிச்சது, குழந்தைகள் மனநலம் பாதிச்சது. ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. கண்டிப்பாக சொல்லணும்னா ஃபேமிலியில் சண்டை வருது, ஷேர் பண்ணுவோம். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, நம்ம அறிவித்திருக்கோயில் நீ கண்டிப்பாக போயிட்டு வா, ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அவரும் என்னோட மாமனார் மாமியார் லாஸ்ட் இயர் இதே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த 5 நாள் எடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னோட கணவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ கண்டிப்பாக போயிட்டு வரணும். எனக்கு உண்மையிலே என்னோட கணவர் தான் இது அப்படின்ட்டு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. நான் இங்கே வந்துட்டேங்க 5 days. அவரை இந்த 5 நாள் கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு அவரே சமைச்சு கொடுத்துருக்காரு. பாத்திரம் தேய்க்கிறது, துணி எல்லாமேங்க. என்ன ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? இந்த முழு மாற்றம் அறிவு திருக்கோயில் கொடுத்ததுங்க.